சின்முத்திரை என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு ஒரு அன்பர் கேட்குறார். இது கேள்வி ரொம்ப சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு விளக்கம் கொஞ்சம் நீண்ட விளக்கம். முதல்ல முத்ரை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முத்ரா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முத் அப்படின்னா முத் மோதனே அப்படின்னா மகிழ்ச்சியுறச் செய்வது அப்படின்னு அர்த்தம் முத்ராங்கிற வார்த்தைக்கு. சித்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு, அறிவுறுத்துவது, அறிவது, அறிவிப்பது, அறிய முடியாததை அறிவிப்பது. அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுவது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சித்துங்கிற அறிவு, இது ரெண்டுத்தையும் இணைத்திருக்கிறார்கள் சின்முத்ரா. இப்போ முத்ராங்கிற சொல்ல தான் நம்ம பார்த்தோம். இப்போ கலைச்சொல் நோக்கத்தில் இந்த முத்ராங்கிறது என்ன அப்படின்னா, ஆகமங்கள் நாட்டிய சாஸ்திரத்தை ஒட்டி சில முத்திரைகளை கையாளுகிறது. நாட்டிய சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, அங்க அசைவுகளினாலே, நான் சொல்கிறது வெறும் சைவத்தினுடைய நோக்கில், ஒன்றும் ஒவ்வொரு கடல், நாட்டிய சாஸ்திரமும் ஒரு பெரிய கடல். அதில் பார்த்திங்கன்னா அங்க அசைவுகளால், கையையோ காலையோ மற்ற உடலின் மற்ற பகுதிகளோ அசைவுகளினால் உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவது. இப்போ இசை இருக்குது, அது ஒளியாக வெளிப்படுத்துகிறோம். பாஷை இருக்குது, அது நம்ம பேசக்கூடிய அந்த எழுத்துக்களால் நம்மளுடைய உணர்வுகளை வெளில சொல்கிறோம். அந்த மாதிரி நாட்டியத்தினுடைய முக்கிய பகுதி எது அப்படின்னு சொன்னால், அசைவுகளால் அல்லது நிறுத்துவதனால் அல்லது அசைத்து நிறுத்துவதனால் உள்ள உணர்வுகளை வெளிப்படுத்துவது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாட்டியத்தில் நிறைய முத்திரைகளை காமிப்பார். இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தகவலை நமக்கு சொல்லுவதாக அமையும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை சூட்டுவதாக அமையும். பத்மமுத்ரா அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குன்னு வச்சுங்களேன், அது தாமரையை சூட்டுகிறது. நமஸ்கார முத்ரா அப்படின்னு இந்த கை இப்படி வணங்குறதுக்கு பேர் நமஸ்கார முத்ரான்னு பேர். அப்போது நான் வணங்குகிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்படி கையை காமிச்சா நாட்டியத்தில் நான் வணங்குகிறேன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு குறிப்புகளாக நமக்கு சொல்லுகிற ஒரு சாஸ்திரம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு கருத்து இருக்கு. ஒரு உதாரணம் பாருங்களேன், இந்த கை இப்படி காட்டுறோம், இப்படி இப்படி மேல் நோக்கி காமிச்சா அத்வைதம் சத்தியம் ஒன்றுன்னு அர்த்தம், இறைவன் ஒருவனேன்னு அர்த்தம். இதே கையை இப்படி இப்படி குறுக்க இப்படி காமிச்சா இப்படி செல்வாயாக, அப்படி சூச்சிக்கான்னு பேர் இந்த முத்திரைக்கு. அதே கொஞ்சம் இப்படி சாட்சி இப்படி காமிச்சா தர்ஜனி அப்படின்னா கண்டிக்கப்படுவாய், தண்டிக்கப்படுவாய் அப்படின்னு அர்த்தம், வெறும் விரல். அதே இந்த விரலை இப்படி இப்படி கீழே காமிச்சா சாட்சின்னு பேர். இது எல்லாமே சாஸ்திரத்தில் பயன்படுத்தியிருக்கா. அந்த மாதிரி ஒரு சில கை அமைவுகள், அந்த அமைவுகளுக்கு ஒவ்வொரு கருத்து. இப்போ எப்படி வந்தது, இப்போ தர்ஜனிங்கிறதுக்கு நான் தண்டிக்கப்படுவாயின்னு எப்படி மிரட்டுறேன், அது மாதிரி சாமி ஒருவனேங்கிற கருத்தை சொல்லக்கூடியது, இதுதான் வழின்னு சொல்லக்கூடிய சூச்சிகா முத்திரையை பார்த்தோமோ இல்லையோ, அந்த மாதிரி இறைவனுடைய கைகளிலே இருக்கக்கூடிய ஒரு முத்திரைக்கு பேர் சின்முத்ரான்னு பேர். இந்த சின்முத்திரையை தரித்து கொண்டிருக்கிற கடவுள் தட்சிணாமூர்த்தி, சாஸ்தா, ரெண்டு பேரும் தரிச்சிருப்பா. மாணிக்க வாசகர் தரிச்சிருப்பார் இந்த சின்முத்திரையை. இந்த சின்முத்திரைங்கிறது என்ன அப்படின்னா, 3 விரல்களை நீக்கி ஆள்காட்டி விரலை இப்படி நான் கையை எப்படி வச்சுருக்கணும் அதை மாதிரி இணைத்து பிடித்திருத்தல், இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேர். இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு சின்முத்ரான்னு பேர். எப்படி இப்படி காட்டுறதுக்கு தர்ஜனி, அத்வைதம், ஏக அப்படின்னு ஒன்றுத்துக்கும் ஒரு முத்திரைக்கு பேர் கொடுத்துருக்காளோ, அதை மாதிரி இந்த மாதிரி கை அமைவு இருந்தால் அதுக்கு பேர் சின்முத்ரா அப்படின்னு. சரி, இந்த சின்முத்திரை எதை சூட்டுகிறது அப்படின்னா, உணர்த்த முடியாததை, அறிய முடியாததை
பிறருக்கு அறிவிக்கின்ற குருவை உணர்த்துகிறது. இந்த முத்திரையை ஒருத்தருக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால், சிற்பசாஸ்திரத்தில் இந்த முத்திரையை போட்டால் அவளுக்கு குருத்துவம்னு அர்த்தம். குருன்னு யார் அப்படின்னா, தான் உணர்ந்ததை பிறருக்கு உணர்த்த வல்லவர்கள், சொல்லிக் கொடுக்குறவா. அப்படி ஞானத்தை சொல்ல முடியாத விஷயம், அறிய முடியாத விஷயம் ஆத்ம ரகசியத்தையோ இல்லை சிவரகசியத்தையோ அடுத்தவாளுக்கு சொல்கிறதுக்கு பேர் குரு. இந்த முத்திரையை போட்டால் அவள் குருன்னு அர்த்தம். அவர் எந்த சாமி கையில் இந்த முத்திரை இருந்தாலும் அவர் உபதேசம் பண்ணுறவர், தான் உணர்ந்ததை பிறருக்கு உணர்த்துகிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி உணர்த்துகின்ற தன்மையை, உபதேசத்தன்மையை நமக்கு உணர்த்துவது சின்முத்திரை. சரி, எதையும் உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு சாமியும் இதை வச்சுருக்கலாம். புத்தர் இதை கையில் இப்படி பிடிச்சிட்டுருக்கலாம். பிற தேவதை கூட சைவத்துலேயும் வைணவத்துலேயும் அம்பாள் கூட இந்த மாதிரி முத்திரை வச்சுருக்கலாம் கையில். அப்படி அந்த முத்திரையை போட்டிருந்தா அந்த சிற்பி அந்த கைகளில் செதுக்கி அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டியிருந்தால் அது பிறருக்கு உபதேசம் செய்வதுங்கிறத நம்ம உணர்ந்தோம். இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சைவத்தில் மாணிக்கவாசகராக இருக்கட்டும், சில இடங்களில் மாணிக்கவாசகர் போட்டிருப்பா. மாணிக்கவாசகராக இருக்கட்டும், சாஸ்தாவாக இருக்கட்டும், தர்மசாஸ்தா, நான் சொல்கிறது தர்மசாஸ்தாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்தபடியாக தட்சிணாமூர்த்தி, இவர்களெல்லாம் இந்த சின்முத்திரைகளை தருத்திருப்பார்கள். இப்போ இவர்கள் உணர்த்துகிற அந்த சின்முத்திரைக்கு என்ன பொருள்? சமயம் சார்ந்து அந்தந்த தத்துவ கொள்கையை இந்த சின்முத்திரை உணர்த்தும். அம்பாள் இந்த முத்திரையை காமிச்சிருந்தானா சாக்த தந்திரங்கள் என்ன உணர்த்துறதோ அதுதான் அந்த சின்முத்திரைக்கு அர்த்தம். இப்போ சைவத்தில் தட்சிணாமூர்த்தி குரு, ஸ்ரீகாந்த துருகினோபமன்யு தபன ஸ்கந்தேந்திர நந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணா லேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் மனோஜ்ய வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம். இந்த கடைசியில் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் பாருங்கள். சின்முத்ரை அப்படிங்கிறத தன்னுடைய கையிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். இப்போ சைவம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா, சிவனோடு சம்பந்தமாவதை பற்றுகிற ஞானத்தை நமக்கு உணர்த்துவதனாலே சைவம். சிவத்தோடு சம்பந்தமாதல் சைவம்னு அர்த்தம். ஆமாம், சிவத்தோடு எதுக்கு நம்ம சம்பந்தப்படணும்? அவருக்கு நமக்கு என்ன உறவுன்னா, அதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா அப்படிம்பார். இறைவன் தன்னையே மாணிக்கவாசகர் கொடுக்குறான். அப்படி கொடுக்கறதுனால, அப்படி சம்பந்தம் வச்சுக்கிறதுனால என்ன அடைஞ்சார்? அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அப்படி சிவனோடு நாம் சம்பந்தப்பட்டால் என்ன விளைவு அப்படின்னா, அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றதொன்று என்பால் அப்படின்னா, சங்கரா சிவபெருமான சொல்கிறார், உன்னை எனக்கு கொடுத்த அப்படி ஆனந்தமே வடிவாக அந்தமே இல்லாத ஆனந்தத்தை பெற்று நான் திளைக்கிறேன். இந்த அடிநாயேன்பர் என்கிட்ட நீ எடுத்துட்ட, அதனால் ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. நல்லதை கொடுத்துட்டு பயனில்லாத வாங்கிக்கிறியே, நீ புத்திசாலியா நான் புத்திசாலியான்னு கேட்குறார். சங்கரா ஆர்குலோ சதுரன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சிவத்தோடு சம்பந்தமாகிற ஒரு தன்மையை உபதேசிக்கிறது இந்த சின்முத்திரை. அப்போ சிவத்தோடு சம்பந்தமாகிறது என்ன அப்படின்னா, ஆன்மாக்கள் சிவத்தோடு சம்பந்தமாகும். இப்போ ஆன்மாக்கள் சிவனோடு சம்பந்தம் ஆகாமல் அதை சதா சர்வகாலமும் தடுத்துன்னு இருக்கிறது எது? சம்பந்தம் ஆறுதுன்னா அப்போ சம்பந்தம் ஆகாமல் தடுத்துன்னு இருக்கு, ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம். அப்படி தடங்களாகிற தன்மைகள் 3: ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். இந்த 3ம் இறைவனோடு நம்மை சேர ஒட்டாமல் தடுத்து நிறுத்துகிறது. ஒரு பெரிய அதிகாரி, அவரை பார்த்துட்டா அவர் எனக்கு கருணை பண்ணிடுவார், அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, அவர் அதை செய்வார், மனசும் இருக்குது. ஆனால் வாசலில் இருக்கிற காவலாளி உள்ளே விட மாட்டேங்கிறார். தடங்கள் இல்லை, அவரை போய் நாம் பார்க்க முடியல, தடங்கள். அந்த மாதிரி தான் ஆன்மாவை இறைவனோடு இணைய ஒட்டாமல் தடுப்பது எது அப்படின்னா, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 மலம்.
இந்த மலங்களோடு இணைந்திருப்பது ஆன்மா. இந்த மலங்களை நீங்கி இறைவனுடைய திருவடியிலேயே ஒன்றி இருக்கிற பொழுது ஞானம். அப்போ இந்த மலங்கள் நீங்கினால் இறைவனோடு சம்பந்தம் வரும். அசுத்தமான பொருள் எப்போ சுத்தமாகணும்? சுத்தத்தோடு சம்மந்தப்படும் போது அசுத்தம் நீங்கிடும், தானாக வெளில போயிடும். தண்ணி கூட சம்மந்தப்படும் போது மலம் விலகிடும், நெருப்பு கூட சம்மந்தப்படும் போது மலம் விலகும். அந்த மாதிரி ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம் நீங்கி ஆன்மாவானது இறைவனோடு இரண்டர பொருந்துகிற தன்மையை உணர்த்துவது இந்த சின்முத்திரை. இது ஒரு நோக்கு, சைவத்தின் நோக்கில் இது ஒரு பகுதி. இந்த முத்திரை இதை விளக்கும். இதுதான் சின்முத்திரைக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சாதாரணமாக பாருங்க, ஒரு மனுஷா இருக்கா, ஒரு புலி இருக்குது. அந்த புலி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிறதுக்கு அதால் முடியாது. அதுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. புலிகிட்ட போய் நீ ஆடை சாப்பிட்ற, அதனால் நீ தப்பு பண்ணுற, ஒரு உயிரை வதைச்சி நீ கொல்ற அப்படின்னு சொல்லி அதுக்கு டெய்லி 2 சைவ உணவை வச்சு நைவேத்தியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு இட்லி வாங்கி அது கொடுக்குறோம் அப்படின்னா சாப்பிடாமல் செத்து போயிடும். தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ள இயலாது புலிக்கு. அந்த மாதிரி உடலோடு தன்னை உடலாக கருதி கொள்ளுகிறவர்கள் விலங்குகள். அதுதான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உள்ளம், தன்னை உள்ளமாக கருதி கொள்ளுவது. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள். தன்னை உடலாக கருதி கொள்ளுகிற மனிதர்கள் விலங்குகள் எனப்படுவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. விலங்குனா அறிவு ஒன்று இலேன், அறிவிலா நாயினேன், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக விலங்காக தன்னை சொல்லுகிறார். பசுன விலங்குன்னு அர்த்தம். ஆன்மாக்களுக்கே விலங்குன்னு ஒரு பேர் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் விலங்காக சொல்லுகிறேன், தாழ்வாக எண்ணுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இந்த சின்முத்திரைக்கு நம்ம விளக்கம் சொல்கிறோம். அந்த விளக்கத்தை பொறுத்தவரை அதற்கு பொருள் அதான். அப்போ உடலோடு தன்னை ஒத்த வைத்து எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் விலங்கு அணையர். ஏன்னா அவளால் எந்த குணமும் மாற்றிக்க முடியாது. புலி எப்படி சைவத்துக்கு மாறாதோ அது மாதிரி உணவு நடைமுறைகளை மாற்றிக்க முடியாது. தன்னை உடலாக எண்ணுகிறவர்கள் விலங்குகள். அதுக்கு அடுத்தது, தன்னை உள்ளத்தோடு தொடர்புடையவர்களாக கருதுகிறவர்கள் மனிதர்கள். மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயா. மனம் ஒரு வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தருதம் உள்ளத்து அணையது உயர்வுன்னு சொல்லுவார் வள்ளுவர். மனத்தின் கண் மாசு இளன் அனைத்து அரணாக உள்ளனர். அப்போ தன்னை மனதாக நினைத்து கொள்ளுகிறவர்கள் மனிதர்கள். அதுக்கடுத்தது, தன்னை அறிவாக நினைத்து கொள்ளுகிறவர்கள் ஞானிகள். இப்போ தன்னை உடலாக நினைத்து கொள்ளுகிறவர்கள் விலங்குகள், தன்னை உள்ளமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள், தன்னை அறிவாக நினைத்து கொள்ளுகிறவர்கள் ஞானிகள். தன்னை ஆன்மாவாக கருதுகிறவர்கள் இறைவன். தன்னையே கொள்ள, நானே ஆத்மா அப்படின்னு யார் நினைக்கிறாளோ, அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உடல், உள்ளம், அறிவு, ஆன்மா, இந்த எண்ணம்ங்கிறது இந்த விரல். இதை இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணம்ங்கிறது உடலோடு பொருந்தினால் விலங்காக ஆகும். இந்த எண்ணமானது உள்ளத்தோடு பொருந்தினால் மனிதனாக ஆகும். இந்த எண்ணமானது அறிவோடு பொருந்தினால் ஞானியாக ஆகும். இந்த எண்ணமானது ஆன்மாவாக பொருந்தினால், ஆன்மாவோடு பொருந்தினால் இறைவன். மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு சொல்கிற மாதிரி ஒரு மானுடத்தை இறைத்தன்மையாக மாற்றக்கூடிய ஆன்மாவோடு பொருந்துகிற எண்ணத்தை உபதேசமாக அடுத்தவர்களுக்கு ஏற்படுத்தி சிவமாம் தன்மை பெறச் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த சின்முத்திரை. இப்போ ஆன்மான்னு பார்த்தோம், உபதேசம் உணர்த்துவதுன்னு பார்த்தோம், ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் இவைகளை நீங்குவதுன்னு பார்த்தோம். அப்போ எண்ணத்தை தொடர்பு வைத்து கொண்டு ஆன்மாவை பற்றி சிந்திப்பது, அதுதான் ஞானம். ஆத்ம சிந்தனைக்கு தான் ஞானம்னு சொல்லியிருக்கு. இந்த ஆத்ம சப்தம், ஆத்மாங்கிற சொல் இருக்க, அது சரீரத்தையும் குறிக்கும், மனசையும் குறிக்கும், அறிவையும் குறிக்கும், ஆன்மாவையும் குறிக்கும், சிவத்தையும் குறிக்கும். ஆத்ம சப்தம்
அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சப்தத்துக்கு நாம் எந்த அளவுக்கு பொருள் புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு மிகுந்த வியாக்கியானம் பொருள் வந்துட்டே இருக்கும். இப்போ ஹரி சப்தம் அப்படின்னு சொன்னால், ஹரி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குது, அது விஷ்ணுவையும் குறிக்கும், மிகச்சிறந்த ஞானத்தை குறிக்கும், செல்வத்தை குறிக்கும், சிவனை குறிக்கும், 10க்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி சிவத்துக்கும் அதே சப்தம், சிவசப்தத்துக்கும் 10க்கும் மேற்பட்ட பொருள் இருக்குது. அந்த மாதிரி பொருள்களை அதை உள்ளூர அறிந்து அறிந்து உணர்கிற பொழுது, இப்போ அந்த சைவத்தின் நோக்கில் சின்முத்திரை அப்படிங்கிறது எது அப்படின்னா, சிவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய பண்பை உபதேசிப்பது. அப்படி கலக்க விடாமல் செய்வது இந்த ஆணவம் கன்மம் மாயை. அப்படி அந்த மாயை நீக்கி, ஆணவத்தை நீக்கி, கர்ம மலத்தை நீக்கி மோட்சத்தை தரச் செய்வதாகிற யாதொரு செயல் இருக்கிறதோ அதுக்கு சின்முத்திரைன்னு பேர். இப்போது இது எல்லாமே சின்முத்திரை. ஒவ்வொரு நிலையிலும் இறைவனுடைய அந்த ஒவ்வொரு படிப்பு இருக்குது பாருங்க. இந்த சின்முத்திரைக்கு விளக்கம் இதான் இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு முடிவு கிடையாது. அப்போ முடிந்த முடிவு எது அப்படின்னா, இறைவனோடு இரண்டரை கலத்தலை பிறருக்கு உணர்த்துதல், அடுத்தவாளுக்கு இறையருளை பெற்று தருவதற்கு உணர்த்துவது அப்படிங்கிற ஒரு நிலையை அதை அனுபவிக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது ஒரு அனுபவம். சின்முத்ராங்கிறது ஒரு அனுபவம். அது என்ன அப்படின்னா, முத்ராங்கிறது ஆனந்தம், சித்துங்கிறது அறிவானந்தம். அறிவினாலே ஆனந்தம் இணைகிறது. அறிவு வேறு, ஆனந்தம் வேறு. அறிவு காக்கும் தன்மை, ஆனால் ஆனந்தம் மனது கொள்ளுகிற பண்பு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்றோம், அது புலன்களுக்கு உண்டான ஆனந்தம். அன்பு, பாசம், காதல், அது புகழ், செல்வம், இதெல்லாம் மனதுக்கு உண்டான ஆனந்தம். இந்த மாதிரி இல்லாமல் ஆன்மாவிற்கு உண்டான ஆனந்தம்னு தனியாக இருக்குது, சிவானந்தம் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த ஆனந்தத்தை தருவது அந்த அறிவும் ஆனந்தமும் இணைந்தது. இறைவன் அறிவு வடிவானவன், ஆன்மா இன்ப வடிவமானதாகவும் எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது சின்முத்ரா அப்படின்னு அர்த்தம். அப்போ அறிவானந்தம். இப்போ இந்த அறிதல்ங்கிற பொருள் யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஆன்மாவுக்கு உண்டான பண்பு. ஆன்மாவும் இறைவனும் இரண்டரை பொருந்தி இருக்கிற பண்பை சூட்டுவது சின்முத்ரா அப்படின்னு அர்த்தம். இப்போ இது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு நிலையிலையும் அதுக்கு வியாக்கியானம் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ எல்கேஜியில் பார்த்தீங்கன்னா ஆனாவண்ணா சொல்லிக் கொடுப்பா. அந்த ஆனாவண்ணாக்கு என்ன சொல்லுவான், அணில், ஆடு, இலை, ஈ, உரல், ஊசி அப்படின்னு பக்கத்தில் ஒரு படம் போட்டு அதுக்கு பேர் சொல்லிக் கொடுப்பா. அந்தளவுக்கு நம்ம படிப்போம். அடுத்த நிலையில் நடுநிலையில் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 12 உயிர் எழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் உயிர் மெய் எழுத்துக்கள், இதை அப்படியே மெல்ல சொல்லிக் கொடுப்பா. அதே எம்ஏலையும் அதே ஆனாவண்ணா வரும். அது தொல்காப்பியத்தில் சொல்லிக் கொடுப்போம். அங்காத்தல், அ என்கிற எழுத்து வாயை திறப்பதனாலே உற்பத்தியாகிறது அப்படின்னு இன்னும் மேலே அதை இலக்கணமாக சொல்லிக் கொடுப்பா. அப்போ ஒரே பாடம் வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு விதமாக விளக்கம் பெறுவது போல இந்த சின்முத்திரை அப்படிங்கிறது சாஸ்திரம் சார்ந்து, அதை உபதேசிப்பவர் சார்ந்து சொல்லக்கூடிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரம், அதை உபதேசிக்கிறவர் யார் அவரை பொறுத்தும், கேட்குறவா மாணவருடைய பண்பு, பாத்திரத்துவம்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி மாணவருடைய பண்பு இதெல்லாம் பொறுத்து வேறு வேறு பொருளை தரும் இந்த சின்முத்ரா. இது மாதிரி நிறைய அந்த சின்முத்திரைங்கிறது மாத்திரம் இல்லாமல் அபயமுத்திரை, வரத முத்திரை, சூச்சிகா முத்திரை அப்படின்னு பல முத்திரைகளை ஆகமங்களில் பயன்படுத்தியிருக்கா. அப்படி பயன்படுத்தும்போது இந்த சின்முத்திரையை பயன்படுத்தி 2, அதாவது யோக முத்ரான்னு சில இடங்களுக்கு பேர். அபயமும் வரதமும் ஒன்றா போடுவாள். ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும். அந்த மாதிரி சில்பசாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த சின்முத்திரை இருந்து நிஷன்ன முத்திரை இருந்தால் தன்னுணர்வு உடையவளாக இருக்கும். இந்த முத்திரையை கையில் இப்படி காமிச்சா சின்முத்திரை, அதே கொஞ்சம் இப்படி காமிச்சிட்டோம்னா, அதே சின்முத்திரையை மேல் நோக்கி காமிச்சா தான் தியானத்தில் இருக்க உபதேசம் பண்ணலேன்னு அர்த்தம். தட்சிணாமூர்த்தி இப்படி வச்சுட்டு பாரு கையை, சில இடங்களில் இப்படி காமிச்சா சின்முத்திரை, அடுத்தவளுக்கு உபதேசம் பண்ணுறார், பாடம் எடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதே சின்முத்திரையை இப்படி மேல் நோக்கி காமிச்சா தான் தியானத்தில் இருக்காருன்னு அர்த்தம். வேறு தான் யோகத்தில் உட்காந்துட்டார், இனிமேல் அவர் யாருக்கும் பாடம் எடுக்க மாட்டார், தனக்குள்ளே போயிட்டார், தான் தியானத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்படி
அப்போ அதனுடைய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும் கீழே இருக்கும்போது. அப்போ சின்முத்திரை வந்து இருக்கக்கூடிய நிலையை பொறுத்தும் அந்த பொருளானது மாறுபடும். அதே மாதிரி இந்த கையை இப்படி உட்கார்ந்துருப்பார் தட்சிணாமூர்த்தி என்னுடைய முத்திரையில். இந்த கையை இப்படி வச்சுருந்தா மாத்திரம்தான் இது உபதேச கிருத்தியத்தை குறிக்கும். இப்படி வச்சுக்கலை, இந்த கையை இப்படி வச்சுக்கலை, வேறு ஏதாவது புஸ்தகத்தை வச்சுருக்காருன்னா சாஸ்திரோபதேசம் பண்ணுறாருன்னு அர்த்தம். என்ன கையில் புஸ்தகம் வச்சுருக்காரோ அந்த புஸ்தகத்தினுடைய ஞானத்தை அவர் உபதேசம் பண்ணுறார். சித்தாந்தம்னா சித்தாந்தம் உபதேசம் பண்ணுறார், காந்தர்வம்னா காந்தர்வ வேதத்தை உபதேசம் பண்ணுறார், வேதம்னா வேதத்தை உபதேசம் பண்ணுறார். அப்படின்னு கையில் என்ன வச்சுருக்காரோ அந்த புத்தகம் என்ன சாஸ்திரமோ அதை சார்ந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறார். அதை சார்ந்த உபதேசிக்கும் அறிவு அப்படின்னு அர்த்தம். அந்த சின்முத்திரைங்கிறது அது இருக்கக்கூடிய இடம், அது சொல்லக்கூடிய சமயம், சாக்தம், சைவம், வைணவம் அது சார்ந்தும் வெவ்வேறு விதமான பொருளை தரவல்லதாக அந்த சின்முத்திரையானது அமைகிறது. சின்முத்திரை என்றது அறிவானந்தம், முடிவில் இறைவனோடு இரண்டர கலக்கின்ற ஒரு பேரானந்தத்தை பெற்று தருவதாக சைவத்திலே சொல்லப்படுகிறது. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.